Hi guys, welcome back to Wisdom Indian channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா வித்தியாசமான சொனாட்டா உள்ள UV ஸ்டெரிலைசர் தான் நம்ம இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க guys. வீடியோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். ஓகே guys, finally இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக இத்தனை நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே சேர்த்து இந்த ப்ராடக்ட் நம்ம விஸ்டம் கிளினிக் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸ்டெரிலைசர் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைசர் பார்த்தீங்கன்னா கில்லிங் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அது சிம்பிள் வேர்டில் சொல்லலாம், அழிக்கிறது மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளதான் மீனிங் ஸ்டெரிலைசர் மீனிங். ஓகே கைஸ், இப்போ எப்படி இந்த மாதிரி கிருமி நம்ம டே டு லைஃப் வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது, அது எப்படி அழிக்கிறது, எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஹவு ஷுட் வி ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள இருக்கிற வீட்டில் கிச்சன் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இல்லை யூஸ் பண்ணுற இந்த குழந்தைங்க வாட்டர் பாட்டில் கிளாஸ் டைப்ஸ் சரி, என்னன்னா சரி, இல்லை சலூனுக்கு போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற வாஷ் பண்ணி வைக்கிற அந்த சீசர்ஸ், இல்லை என்னென்ன டைப்ஸாக சரி, அது எப்படி இருக்கிற அந்த கிருமியை எப்படி அழிக்க போகிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு பாக்ஸ் ஃப்ரெண்டில். ஓகே, இப்போ நான் யூவி ஸ்டெரிலைசர் சொல்லிட்டேன், பிராண்ட் பேர் சொல்லியாச்சு. இப்போ கீழே உள்ள டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். இப்போ டூவி பார்த்தீங்கன்னா 99.9% எஃபெக்டிவ் ஆஃப் கிளீனிங் எழுதிருக்கு. ஓகே, நெருங்கி சொல்லணும்னா இது 100% கூட சொல்லலாம் கைஸ். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் 360 டிகிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் த்ரூ க்ளீன், கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஓகே கைஸ், ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, யூவி லைட்ஸ் 360 டிகிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுத்துறாங்க, ப்ரொடெக்டிவ் டிசைன் இது கொடுத்தாங்க. ப்ரொடெக்டிவ் டிசைன் தான் உங்களுக்கு ஒரு யூவி ரைஸ் லைட் மீன்ஸ் இது உள்ளார லைட் இருக்குது, அது எப்படி நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் டைப் ஒரு இது கொடுத்துருங்க, ப்ரொடெக்டிவ் கிளாஸ் கூட இருக்குது. ஓகே கைஸ், இப்போது இந்த சைடு ஆக்கிட்டோம்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூவி ஸ்டெரிலைசர் எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஸ்டெரிலைசர் உள்ளதான் இது. ஓகே, அது சேர்த்து மாடல் நம்பர் டீட்டெயில் எதை கொடுத்தாங்க எக்ஸெட்ரா உள்ளது. ஓகே, இப்போ கீழே வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். கிச்சன் எவ்ரிவேர் ஒரு அதர். ஓகே, மேக்கப் டூல்ஸ் கட்டர் ப்ரஷ் டூல்ஸ் உள்ளது, மெட்டல் அண்ட் சைல்ட், மில்க் பாட்டில் ஒரு அதர். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ், ஃபோன்ஸ் அண்ட் இயர்ஃபோன்ஸ். ஓகே கைஸ், இது என்னெல்லாம் யூஸ் உள்ளது. ஓகே, இப்போ இந்த செஞ்சுட்டோம்னா அதே சேம் யூவி ஸ்டெரிலைசர் ஃபார் எவ்ரிதிங். ஓகே கைஸ், இப்போ வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் புக், இது ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ப்ராடக்ட்னா பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க. பார்க்குறது எப்படி தெரியுமா, கிளியராக உங்களுக்கு கொஞ்சம் இது பார்க்குறது மைக்ரோவேவ் மாதிரி தான் இருக்கா. ஏன்னா மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னா சேம் தான், உங்களுக்கு இங்கே அழுத்தினீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது. ஸோ இது டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறது தான். ஓகே, இதில் இருக்கிற நான் பார்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வெளியில் பார்க்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த மேலே லெஃப்ட் ரைட் கீழே கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் மெட்டல் சவுண்ட் உள்ளது இருக்குது, மெட்டல் உள்ளது. ஓகே கைஸ், அது கீழே சொனாட்டா எழுதிருக்கேன், பிராண்ட் பேர் உள்ளது. இதுதான் நான் சொன்னது ப்ரொடெக்ஷன் கிளாஸ் உள்ளது. இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உள்ளது. ஆனால் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது சாதாரண பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு கிளாஸு பிகாஸ் ரேடியேஷன் உள்ள அந்த யூவி ரேடியேஷன் வெளியில் படக்கூடாதுன்னு உள்ளார வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், கீழே யூவி ஸ்டெரிலைசர் எழுதுங்க. ஓகே, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி ஒரு ட்ரில் போட்ட மாதிரி உங்களுக்கு செஞ்சாங்க. மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆணி உள்ளது எல்லாம்.
கைஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து அது வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பில்ட் பண்ணுறதுனா டேரெக்டாக மாட்டி வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டு தான் உள்ளது. இது டேரக்டாக மாற்றி எப்படி காட்டுறான்னு பாருங்கள். கைஸ் இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணோன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட் மாதிரி தெரியும் 88 உள்ளது. இங்கே தான் வந்து அதில் வந்து டைம் மினிட்ஸ் தெரியும் எத்தனை நிமிஷம் ஆகுது. இது 30 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் 90 மினிட்ஸ். ஓகே அவ்வளோதான் இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் வந்து இதில் செட்டு கூட இருக்குது. இதில் வந்து சேஞ்சஸ் வச்சுக்கலாம். அதே சேர்த்து வந்து இங்கே பவர் பட்டன் உள்ளது இருக்குது. ஓகே லைட்டு கூட தெரியும். அதே சேர்த்து ப்ளஸ் 3 பின் உள்ளது ஒயர் இது கொடுத்துருவோம். ஓகே கைஸ் இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணுற முன்னாடி வந்து உள்ளே இருக்க ஷெல்ஃப் மீன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல மாறலாம். அது எப்படி மாறலாம் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இது ரிமூவ் பண்ணுங்க பட்டி காட்டுறது. ஓகே ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு 2 ஸ்டாண்டு உள்ளது. கேஸ் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாண்டு இருக்குல்ல அடியில் வச்ச கூட்டு மாதிரி இருக்கும்ல அடியில் பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் கூட சொல்லலாம். ஓகே அதே நம்ம நான் வச்சுக்கோங்க டாப்பில் டாப்பாக இருக்கலாம். ஓகே ஸோ லாஸ்ட் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஒயர் கேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்து டெஸ்டிங் பண்ணுற முன்னாடி வந்து நான் ஒயர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நான். ஒயர் கேஸ் இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆன் பண்ணிடலாம். ப்ராடக்ட் ஆன் ஆகிடுச்சா? ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு செட் மோடில் இங்கே செட்டு இது இருக்குது. ஜஸ்ட் இப்போ 30 மினிட்ஸ் கூட இல்லை, இன்னும் டைம் மாற்றினீங்கன்னா வந்து 60 இல்லை 90. இந்த டைமர் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் மோட் உள்ள டைமர் அது எவ்வளோ கொடுத்துருவாங்க உங்கள் யூசர் மேனுவல் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் எழுதி பார்த்தீங்கன்னா அதில் எழுதிருக்கோம் 60 to 90 மினிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் ஒர்க் மோட் உள்ளது கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ் இப்போ அது ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணோன்னே இப்போ என்கிட்ட டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க் சிசர்ஸ் ப்ரஷ் 2 ப்ரஷஸ். ஓகே இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன்னா வந்து சிசர்ஸ் அண்ட் ஃபோர்க் எக்ஸாம்பிள் தான் மேலே வந்து நான் வச்சிடறேன். மேலே வச்சுட்டு ப்ரஷ்ஷை வந்து கீழே வச்சிடறேன். கைஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் கைஸ். ஓகே இப்போ வந்து ஜஸ்ட் இது அப்படியே இருக்கேன் பிகாஸ் ஆன் ஆகாது 20 டேஸ் பிகாஸ் நான் டைமை செட் பண்ணல 30 மினிட்ஸில் இருக்கேன். ஓகே 50 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ 29 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா இப்போ நார்மலாக வந்து சலூனில் பார்த்தீங்கன்னா வந்து மென்ஸ் அண்ட் லேடிஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸில் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அது வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்கணும், தண்ணி படக்கூடாது எந்த இதுலேயும். ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இதில் டைமர் கொடுத்துறாங்க. ஸோ இது பாஸ் பண்ண முடியாது டைமர். அது எப்படி பாஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிட்டேன். ரெகுலராக கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா டைமர் பாஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டூல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பாக்கி டூல்ஸ் இருக்கோ அதை அப்படியே மூடிட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். ஸோ திருப்பி அந்த டூல்ஸ் வேணும்னா ஓப்பன் பண்ணிங்க எடுத்துங்க கொடுங்க வாஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர் போனாலும் வேறு கஸ்டமர் பிஃபோர் வர முன்னாடி வச்சுடுங்க மூடுங்க. ஓகே உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணிச்சு டெஸ்ட் பண்ணி கட்டிச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் உள்ளது. ஏன்னா வந்து நான் இதுக்கு அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன யூவி ஸ்டெரிலைசர் கூட சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதே சேர்த்து வந்து 2 கேள்வி தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது, அதே சேர்த்து வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு டெஸ்டிங்கில். அதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக வந்து டைமர் செட் பண்ணியிருக்காட்டேன். அந்த டைமர் என்னென்னா வந்து 30, 60, 90 மீன்ஸ் ஒர்க்கிங் பர் மினிட்ஸ் உள்ள டைமர் வச்சுருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் ஒரு டூல்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. நான் வச்ச டூல்ஸ்லாம் வந்து ஒரு 30 மினிட்ஸில் கொடுத்தோன்னா வந்து யூவி ரைட்ஸ் வந்து லைட்ஸ்லாம் தெரிஞ்சு. இது வந்து ப்ரொடெக்டிவ் கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதில் வச்சோன்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வெளியில் சலூன்னு வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 சீசர்ஸ் 2 ப்ரஷ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று வந்து நீங்கள் இதில் வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வர அடுத்த வர பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கைஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ தண்ணி படக்கூடாது இந்த இதில். ஓகே கைஸ் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அண்டில் சனி முகமது கைஸ். பாய் கைஸ்.